everyone, welcome to BJ Vlogs. இன்னைக்கு நம்ம ஞாயிறு சமையல்ல என்ன சமைக்க போறோம்னா பாலக் பன்னீர் தான் சமைக்க போறோம். சோ என்னோட ஸ்டைல்ல பாலக் பன்னீர் சமைக்கிறத பார்க்கலாமா வாங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம இவ்வளோ பாலக்கீரை, என்னோட கையில் ஒரு பிடி பாலக்கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலக்கீரை நல்லா வெந்துடணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பேனை அடுப்பில் வச்சு அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டரில் ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்குனா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி 2 சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு ஃபுல் டொமேட்டோவும் நல்லா அரைச்சி பேஸ்டா எடுத்துக்கணும். நம்ம உள்ளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அரைச்ச தக்காளி இஞ்சி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம மசாலா ஆட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக மல்லித்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், அப்புறம் தேவைக்கு உப்பு. அந்த தேவை எவ்வளவுன்னு தெரியாம தானே நாங்கள் சமைக்க வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அது தேவைக்கு போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம இந்த மசாலாவை நல்லா வேக விட்டுறணும். மக்களே, பாலக்கீரை பண்ணணும், ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஐஸ் கியூப் வைங்கன்னு சொன்னேன். அது வேண்டாம், ஐஸ் கியூப் வச்சிருக்காங்க. எதுல வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நான் இதை எப்படி எடுப்பேன்? இப்போ நம்ம ஒரு பவுல்ல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம பாலக்கீரை வந்து நல்லா வெந்துட்டு அதை அப்படியே எடுத்து இதில் போட்டுறணும். நம்ம ஐஸ் தண்ணியில் போட்ட பாலக்கை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். அப்புறம் 2 சில்லி, கொஞ்சமாக கேஷ்யூ நட், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிட்டு இதுலேயும் 2 துண்டு ஐஸ் கியூப் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்படி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட இந்த உள்ளி தக்காளி மிக்ஸும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த பாலக் மிக்ஸை ஆட் பண்ணிடலாம். நம்ம பாலக் அவிச்ச தண்ணியையும் இதில் சேர்த்து ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி கொதிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம பன்னீரை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 3 பிஞ்ச் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலாவுக்கு பதிலாக கஸ்தூரி மேத்தி கூட ஆட் பண்ணலாம். நம்ம பாலக் பன்னீர் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாலக் பன்னீர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி. பாலக் பன்னீர் ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தி. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ் இதுக்கெல்லாம் பக்காவானது காம்போவாக இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய vlog, இன்ட்ரெஸ்டிங்கான vlog வருது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.